வணக்கம் நண்பர்களே, கோல்டன் பேபி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் டிகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா பினிமோன், ஷார்ட் நேம் பார்த்தீங்கன்னா பின்னு. சிறிய நாணயத்தில் அதிக பணம் சம்பாதிப்பது எப்படி, பினிமோன் பை பண்ணுறது எப்படி, செல் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, காயின் ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். காயினோட ஃபியூச்சர் பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க காயினை பற்றி பார்ப்போம். நேம் பார்த்தீங்கன்னா பினிமோன், ரேங்க் பார்த்தீங்கன்னா 669 ரேங்கில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2.49. அதாவது இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா ₹2.49 இருக்குது. மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 100 கோடி காயின் இருக்குது. டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 99 கோடியே 70 லட்சம் காயின் வந்து இருக்குது. இந்த காயின் வந்து பேங்கிங் ஷாப்பில் வந்து கிடைக்கும். வாங்க வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். NFT கேமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா இது புது விஷயங்கள் இவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நியூ மெத்தடு இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்து இந்த கேமிங் பிளானில் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்க, இவங்க பார்த்தீங்கன்னா 4,42,606 காயின் வந்து இவங்க வந்து பர்ன் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே பினாமனை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து பினாமனை வந்து நான் டைட்டில் கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த காயின் மாதிரி தான் இந்த காயினும். லோ பட்ஜெட் காயினு, லோ கேப் காயினு. அதாவது அந்த காயின் பார்த்திங்கன்னா 47 பைசாவில் நான் வந்து பை பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அது ஹை ரேட்டு வந்து ₹70 வரையும் போயிருந்துச்சு. நான் செல் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த காயின் பார்த்தீங்கன்னா ₹1 சம்திங்கில் தான் இது வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ₹2.49 இருக்குது. நீங்கள் பை பண்ணி சின்னதாக ஒரு அமௌண்ட்டுக்கு பை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த காயின் வந்து டெய்லியும் வந்து அவங்க பர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த காயினை வச்சு அவங்களோட கேமை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் பெட் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டு 7 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் கேமிங்கில் பார்த்தீங்கன்னா NFT ப்ராஜெக்டில் வந்து இது வந்து 84% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூசர் பார்த்தீங்கன்னா 11.59K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வால்யூம் பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் கலெக்ஷன் ஆகிருக்கு. மற்ற கேமிங் பாருங்கள், அந்த காயின்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த கேமிங் காயின் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட் போகும். கண்டிப்பாக சின்னதாக ஒரு அமௌண்ட்டுக்கு இதை பை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த காயின் வந்து ஒரு நல்ல ரேட்டு போகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஹாட்பிட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல் பேங்க்லேயும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பேங்க் ஸ்வாப் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த காயினோட அட்ரஸை வந்து காப்பி பண்ணி போட்டிங்கன்னா, போட்ட பிறகு எவ்வளோ காயின் வேணுமோ அந்த காயின் இடத்துல டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் போகும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காயின் வந்து பை ஆயிரும். இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து செல் பண்ணுறதுக்கு. மேலே வந்து பிஎன்ஐ வச்சுக்கோங்க, கீழே வந்து பிஎன்பி வச்சுட்டு ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து எனேபிள் பின்னு கேட்கும். அதாவது எந்த காயின் வாங்கினாலும் புதுசாக ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஒன்று கேட்பான். அது வந்து எனேபிள் கொடுத்தீங்கன்னா ஒரு சின்னதாக டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஒன்று போகும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்புங்கிற அந்த இடம் வந்து பிரைட்டாக வந்துடும். ஸ்வாப்பு கொடுத்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப்பு கொடுக்குற இடத்துல நீங்கள் எவ்வளோ காயினை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்வாப்பு கொடுத்தீங்கன்னா உடனே வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனோடனே கன்ஃபார்ம் ஸ்வாப்பு கேட்கும். கன்ஃபார்ம் ஸ்வாப்பு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் போகும். அது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காயின் வந்து செல் ஆயிரும். ஓகேங்களா? இதான் வந்து காயின் வந்து பை பண்ணுற விதம், செல் பண்ணுற விதம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கோல்டன் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.